வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50-50ல் வந்து பார்த்திங்கன்னா 93வது குழுக்கள். இதில் நமக்கு இன்றைக்கி ஒரு அன்சோல்டு நம்பர் ஒன்று போயிருந்துச்சு. அன்சோல்டு என்ன போயிருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 102ன்னு போயிருந்தது. அதாவது 102 அப்படிங்கிற நம்பர் போயிருந்தது. நம்ம நேற்று சொல்லும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எப்படின்னா 1ஆம் நம்பர் வச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 221 அப்படின்னு வரணும். இங்கே இருக்கிற நம்பர் இல்லையா, அதான் எதிர்பார்த்தோம் நம்ம 221. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அன்சோல்டில் போன நம்பர் என்னென்னா 1ஆம் நம்பர் தான் அன்சோல்டில் போயிருக்கு. அப்போது நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு 1ஆம் நம்பர் தான் ஏ போர்டில் நமக்கு கிடச்சிது. ஆனால் இருந்தாலும் நமக்கு அந்த அது அன்சோல்டுனா பிரிண்ட் செய்யலை அப்படின்னு போயிடுச்சு. சரிங்களா, இல்லைன்னா நமக்கு அந்த அன்சோல்டு நம்பர் தான் போயிடுச்சு. இல்லைன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்திருக்கும். இன்றைக்கி நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு என்ன நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அந்த நம்பர் 2ஆம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. செம்மையாக வின்னிங். சரிங்களா, மறுபடியும் 2ஆம் நம்பரே சேஞ்ச் ஆகி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2ஆம் நம்பரும் நமக்கு அருமையான வின்னிங்காக தான் இருந்தது. சரிங்க, அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு காரூணிய ப்ளஸ். சரிங்களா, காரூணிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் நாளைக்கு வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து எதுவுமே வரல. பெண்டிங் நம்பருக்கு பதிலாக அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னா பெண்டிங் இல்லாத நம்பர்கள் தான் நாளைக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. பட் பாப்போம் எப்படி வருது அப்படின்னு. ஏன்னா நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் நிற்கிது. பட் எதுவுமே வரவும் மாட்டேங்குது, வரவும் கொடுக்குறதே இல்லை. நமக்கு கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு அடிக்கடி வந்து நமக்கு நல்ல நல்ல வின்னிங் வரும். சரிங்களா, அது மாதிரி இப்போ நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் பேசிக்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து 102 அப்படிங்கிற அன்சோல்டு போயிடுச்சு. அன்சோல்டு போய் நமக்கு 152 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. 552. ஏன்னா எப்போயுமே வந்து அப்படி தான் ஆடுவாங்க பாருங்கள். 550ன்னு வந்திருக்கு. 669 வந்திருக்கு. நம்ம நேற்றே சொன்னோம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். என்னன்னா 099ன்னு வந்துருச்சு. அது 399. அதே மாதிரி 833. ஆட்டம் பூராமே கொஞ்சம் வித்தியாசமான 887. எல்லாமே வந்து வித்தியாசமான ஆட்டங்கள் தான் இந்த மாதம் ஆடப்பட்ட நம்பர் எல்லாமே. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா, எல்லாமே கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் ஆடியிருந்தாங்க. அதே மாதிரி 262 இதுவும் டபுள்ஸ் தான் இருந்துச்சு. சரிங்களா, அப்போ நாளைக்கு சரிங்க இன்றைக்கி 50-50 நமக்கு டபுள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு காரூணியா ப்ளஸ் டபுள்ஸோட மண்ணான் கொடுக்காமல் இருப்பாங்களா அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது போக ப்ளஸ் இன்னொரு விஷயம் நமக்கு சொல்லணும். காரூணியா ப்ளஸ்னுடைய 25ஆம் தேதியிலேயே நமக்கு நாளைக்கு 4வது மாதம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 519வது குழுக்கள். அதுலேயும் நமக்கு 5ஆம் நம்பர் பேசிக்காக நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, 5-9ன்னு வருதா. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க தெரியுமா, 055. சரிங்களா, அது போக 552ங்கிற ரிசல்ட்டும் இருக்குது. அது போக போன வாரம் காரூணியா ப்ளஸில் 254. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஓவரால் நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. நாளைக்கு பிரதான நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாளைக்கு 5ஆம் நம்பர் ஆடுவாங்க. அது போக ப்ளஸ் 1ஆம் நம்பர் ஆடுவாங்க. எதனால் அங்கே 1ஆம் நம்பர் ஆடுவாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன நம்பர் கொடுத்தாங்க, 102ன்னு கொடுத்தாங்க. சரிங்களா, இப்போ இந்த 102 அன்சோல்டு ஆயிடுச்சு. அன்சோல்டு ஆன நம்பர் திரும்ப கொடுப்பாங்க இல்லையா, அப்படி கொடுத்தாங்க நம்பர் 2ஆம் நம்பர் கொடுப்பாங்க. 2ஆம் நம்பர் கொடுக்க மாட்டாங்கன்னா அன்சோல்டில் 2ஆம் நம்பர் போயிட்டு திரும்பி 2ஆம் நம்பரே வந்துருச்சு. ஆனால் நமக்கு வர வேண்டிய நம்பரு நாளைக்கு 0வும் 1ஆம் நம்பர் தான். அப்போ நாளைக்கு 0 1ஆம் நம்பர் ஆட்டத்தில் வருது அப்படின்னா கண்டிப்பாக வரும். சரிங்களா, கண்டிப்பாக ஆட்டத்தில் வராமல் போகவே போகாது. கண்டிப்பாக நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அன்சோல்டு நம்பர் கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் வந்தே தீரணும், வர வேண்டிய நம்பர் தான். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு. இன்றைக்கி அன்சோல்டு நம்பரே வந்து நமக்கு 102 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு 0 கிடச்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 055 தான் கொடுத்தாங்க. அப்போ மறுபடியும் நமக்கு 0 கிடச்சிருச்சு. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, இங்கே 00 கொடுத்துருக்காங்க. அது போக ப்ளஸ்ஸு. சரிங்க, நாளைக்கு 5ஆம் நம்பர் இன்னொரு காரணம் என்னென்னா 1 2 3 டைம் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. சரிங்களா, எப்படி பார்த்தாலும் 0வும் 5ஆம் நம்பர் ஒன்று தானே. அப்படி எப்படி பார்த்தாலும் 5ஆம் நம்பர் தான் அதிகமாக டார்கெட் ஆயிருக்கு. அப்போ நாளைக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் எனக்கு கிடையாது. பெண்டிங் நம்பர் வந்து ஏ போர்டு 2 நாள் தான் ஆச்சு, பி போர்டு 2 நாள் தான் ஆச்சு. அதுவும் வந்துருச்சு இன்றைக்கி. சரிங்களா, சி போர்டில் மட்டும்தான் 7 நாள் நிற்கிது. பட் அதை தான் எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் அதெல்லாம் ஏ போர்டிலேயே எனக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுனாக்கா நம்ம என்ன நினைக்கிறேன்னா, இங்கே 5ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 552, அதாவது இங்கே வந்து 225, 552 அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஆட்டம் தான் நாளைக்கு வருது, வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 5ஆம் நம்பர் தான் மறுபடியும் வரணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா டா நம்பரும் 519. சரிங்களா, அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 254. அதே மாதிரி இந்த இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் 255. அது போக ட்ரா நம்பரும் 055. சரிங்களா, எதை சுற்றி பார்த்தாலும் 5ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாதுங்கிற அந்த கண்டிஷன் வந்துருச்சு. சரிங்களா, அதனால தான் 5ஆம் நம்பரை கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, நாளைக்கு ரிசல்ட் நீங்கள் நாளைக்கு டேட்டும் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி இல்லையா,
இப்போ எல்லா நம்பருமே எல்லா இடத்துலையுமே 5ஆம் நம்பர் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5ஆம் நம்பர் இருக்கா, 5ஆம் நம்பர் இருக்குது. சரிங்க, ஓகே. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரில் 2 5 கிடச்சிருச்சு. அதே மாதிரி இன்றைக்கி 19 இன்றைக்கி வந்து 519ங்கிற ட்ரா நம்பரில் ஒரு 5ஆம் நம்பர். அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 555ன்னு 2 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 255 போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர். அப்போ அதுலேயும் ஒரு 5ஆம் நம்பர் இருக்குது, டேட்டில் ஒரு 5ஆம் நம்பர் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் தான் அதிகமாக டாமினேட் ஆகுது. 5ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வரணும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 5ஆம் நம்பர் எல்லா இடத்துலையும் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். பெண்டிங் நம்பர் அப்படின்னா பெண்டிங் நம்பரே கிடையாது, அதுதான் உண்மையான விஷயம். சரிங்களா, பெண்டிங் நம்பரே கிடையாது. அப்படி தான் ஆடுவாங்க. இப்போ பெண்டிங் நம்பரே இல்லைனா கூட ஆடிடுவாங்க. ஏன்னா அது காரூண்ய ப்ளஸ்ஸு. சரிங்களா, அது மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை, சரிங்க நீங்கள் சொன்னது 5ஆம் நம்பரே வந்தே தீரணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது இல்லையா. அப்படி வர என்ன பண்ணுவோம், அன்சோல்டு மறுபடியும் ஆகுது அப்படின்னா 3ஆம் நம்பர் வரும். சரிங்களா, 3ஆம் நம்பருக்கான பேஸ் நாளைக்கு கொஞ்சம் இருக்குது. ஏன் 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா 3ஆம் நம்பர் ரொம்பவுமே பெண்டிங் நம்பர். ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட காரூண்ய நமக்கு வந்து 14ஆம் தேதி அக்ஸியாவில் ஆடப்பட்ட நம்பர் தான் 3ஆம் நம்பர். அதுக்கப்புறம் 3ஆம் நம்பரே இல்லை ஏ போர்டில். அதையும் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நான் திரும்ப என்ன சொல்கிறேன் பாருங்கள், 3ஆம் நம்பர் வந்து வரவே இல்லை. அதில் எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், அக்ஸயாவில் மட்டும் தான் வச்சுக்கிறாங்க. அக்ஸயா மட்டும்தான் உங்களுக்கு இதுமாதிரி பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க, வேறு யாரும் ஆட மாட்டாங்க. அதனால தான் அக்ஸயாவில் வச்சுக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பி போர்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு 7ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. எதனால் 7ஆம் நம்பர்னால் 657ன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 657 அப்படிங்கிற நம்பர் வர வாய்ப்புகள் இருக்கிறது. 57 257 657 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராக இருக்குது. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் நம்ம பார்க்கணுமா இல்லையா. திடீர்னு பெண்டிங் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நாளையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 7ங்கிற நம்பர் ரொம்பவுமே அழகாக செட் ஆகும். அதுலேயும் 17 நாள் நமக்கு கிட்டத்தட்ட 31 நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது 5ஆம் நம்பர். சரி, 7ஆம் நம்பர் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 7ஆம் நம்பர் நாளைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். வருதான்னு பாருங்கள், 31 நாளாக வருது இல்லையா, 31 ஒரு நாள் நமக்கு பி போர்ட்லேயே வராமல் நிற்கிது. அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் 7ஆம் நம்பர் வரும். சரிங்களா, 7ஆம் நம்பர் வரல அப்படின்னா என்ன வரும், 4ஆம் நம்பர் தான் வரும். ஏன்னா 4ஆம் நம்பர் நாளைக்கு ஆட்டம் உண்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து 7 4ங்கிற 2 நம்பர் செம்மைய ஆட்டம் உண்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கால் போர்டில் ஒரு சில நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் கூட நாளைக்கு வின்னிங் இருக்குது, மாற்றமே இல்லை. சரிங்களா, ஏன்னா நமக்கு 7 4 5ங்கிற இந்த 3 நம்பருமே நாளைக்கு பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 4 5 அப்படிங்கிற இந்த 3 நம்பருமே அதிகபட்சமாக நாளைக்கு ஆடி ஆகணும். ப்ளஸ் 1ஆம் நம்பர். எதனால் 1ஆம் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பர் இது ரிசல்ட் வந்து போயிடுச்சு, அன்சோல்டு ஆயிடுச்சு. அன்சோல்டு ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், 611 அப்படிங்கிற நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுதுங்க, யாராவது இருந்தால் எடுத்துங்க அப்படின்னு போட்டுருந்தோம்னா, அதே மாதிரி 611 1ஆம் நம்பர் போட்டிருந்தா கூட அழகாக வின்னிங் வந்திருக்கு. 1ஆம் நம்பர் நம்ம கொடுத்தோம், 6ஆம் நம்பர் ஆனால் பல்லையே அன்சோல்டு ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு அதுலேயே ஒரு வின்னிங் இருந்திருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இதில் நமக்கு 2ஆம் நம்பர் சொன்ன மாதிரி 2ஆம் நம்பர் வந்துச்சு, இதில் ஒரு வின்னிங் இருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் 6ஆம் நம்பர் சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் மேட்ச் ஆகும், வேறு எதுவும் வராது. சரிங்களா, 2 2 6 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு 2 2 6 அப்படி வருது அப்படின்னா அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு 2 2 6ன்னு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இன்றைக்கி கொடுத்தாங்க இல்லையா 2 2 1 அந்த மாதிரி 1ஆம் நம்பர் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 2 2 1ன்னு வரும். இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா 2 2 1, இதை தான் இன்றைக்கி வந்து அன்சோல்டாக போச்சு. 2 2 1 இதே நம்பர் தான் அன்சோல்டு போனது, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 2ஆம் நம்பர் வந்தோடனே இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே அன்சோல்ட் ஆயிடுச்சு. இங்கே என்னென்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 107ன்னு வந்திருக்கு, அங்கே 102ன்னு வந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். 102ன்னு வந்திருக்கு. இன்றைக்கி அன்சோல்டு நம்பர் 102 இல்லையா, 102 தான் அன்சோல்டு நம்பரு. ஆனால் நமக்கு இங்கே கிடச்சது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல் 2ஆம் நம்பர் வச்சு ஆடினாங்க, மறுபடியும் 2ஆம் நம்பர் வச்சு ஆடினாங்க. அதுக்கு கீழே வந்து 1ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நமக்கு 2ஆம் நம்பர் ஆடினாங்க. இங்கே ஒரு 1ஆம் நம்பர் கொடுத்தாங்க, இங்கே ஒரு 0 கொடுத்தாங்க. சரிங்களா, இங்கே ஒரு 0 கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு இது அப்படியே 2ஆம் நம்பராக இருந்தால் இன்றைக்கி அன்சோல்டு ஆன நம்பர் அப்படியே வந்துடும். ஒரே மாதிரி எப்படி மோனோட்டோனாக வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி சொல்கிறேன் நான். அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 5 அல்லது 3, பி போர்டு 7 அல்லது 4, சி போர்டு வந்து 6 அல்லது 1 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கும். 1ஆம் நம்பரும் கொஞ்சம் வரணும். ஏன்னா இன்றைக்கி அன்சோல்டில் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நாளைக்கு ஆடுவாங்க, ஆடாமல் விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நம்பராவது நாளைக்கு வச்சே தீருவாங்க. அது எப்போயுமே கேஏவில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான், ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக அன்சோல்டு ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு கேஏவில் பொறுத்த வரைக்கும் அன்சோல்டு நம்பர் கட்டாயமாக திரும்ப கொடுத்தே தீரணும், வேறு வழியே இல்லை. சரிங்களா, அதே மாதிரி நாளைக்கு ஒரு 0, ஏன்னா உங்களுக்கு அது ஒரு ஃபார்மெட் கணக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. பட் அது வரல அப்படின்னா அடுத்த டைம் அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கும், கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம். அதே மாதிரி 567 அப்படிங்கிற நம்பர், 576 அப்படிங்கிற நம்பரும், அதே மாதிரி 341 அப்படிங்கிற நம்பரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே உங்கள் கணக்குகள் வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிக்காக நாளைக்கு 5ஆம் நம்பர் 7ஆம்
நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 4 நம்பர் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே வருதுன்னு வைங்களேன். ஒரு 4 நம்பர் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 7 5 4 1 சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நாளைக்கு ரொம்ப பிரதானமாக இடம் பிடிக்க போகிற நம்பராக இருக்கணும். வேறு எந்த நம்பர் வராது. 75 41 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.